ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवतसेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टिकी। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ओमज्ञानतिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। 10வது ஸ்லோகத்தை பார்ப்போம். போன வாரம் எப்படி பீஷ்மர் எல்லோரையும் வரவேற்றார் அது வரைக்கும் பார்த்தோம். 10வது ஸ்லோகம் இப்ப. கிருஷ்ணம் ச தத் பிரபாவஜ்ஞ कृष्णं सदत्प्रभावयज्ञ ஆசீனம் ஜெகதீஸ்வரம் आसीनं जगतीश्वरम् ஹிருதிஸ்தம் பூஜயாமாச श्रुतीष्टं पूजयामास மாயயோபாத்த விக்கிரகம். மாயையோபாத்த மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிறார் என்ற போதிலும் அவரது அந்தரங்க சக்தியினால் அவருடைய தெய்வீக உருவத்தை அவர் தோற்றுவிக்கிறார். இதே பகவான் பீஷ்மதேவரின் முன் அமர்ந்திருந்தார். அவரது பெருமைகளை பீஷ்மதேவர் அறிந்திருந்தார் என்பதால் பகவானை அவர் தகுந்தபடி வழிபட்டார். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணம் ச தத் பிரபாவஜ்ஞ. கிருஷ்ணருடைய பிரபாவம், கிருஷ்ணருடைய பெருமையை, கிருஷ்ணருடைய நிலை, கிருஷ்ணருடைய சக்தியை பீஷ்மதேவர் தெரிந்திருந்ததனால பீஷ்மதேவர் கிருஷ்ணரை வணங்கினார். பூஜையாமாச, கிருஷ்ணரை வணங்கினார். அந்த கிருஷ்ணர் யார்? ஜெகதீஸ்வரம், இந்த உலகத்துக்கே ஈஸ்வரர். ஹிருதிஸ்தம், எல்லோருடைய ஹிருதயத்தில் வசித்துக் கொண்டிருக்கின்றார். ஆசீனம், அந்த கிருஷ்ணர் பீஷ்மருக்கு முன்னாடி அமர்ந்து கொண்டிருந்தார். மாயையா உபாத்த விக்கிரகம், அந்த கிருஷ்ணர், மாயா அப்படிங்கிறது பொதுவாக மயக்கம், பகவானுடைய மாயா சக்தியை குறிக்கின்றது. மாயா அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா கருணை, இரக்கம். அந்த அர்த்தத்துல விஸ்வநாத் சக்கரவர்த்தி அர்த்தம் கொடுத்திருக்கார். அந்த கிருஷ்ணர் பீஷ்மதேவருக்கு முன்னாடி தன்னுடைய கருணையினால வந்திருக்கின்றார். பீஷ்மதேவருக்கு தன்னுடைய கருணை காண்பிப்பதற்காக பீஷ்மதேவருக்கு சாகும் தருவாயில் அவருக்கு காட்சி கொடுக்கின்றார். மாயையோ பார்த்த விக்கிரகம், இதுக்கு ஒரு அர்த்தம் கிருஷ்ணர் தன்னுடைய கருணையினால பீஷ்மதேவருக்கு முன்னாடி காட்சி கொடுக்கின்ற, இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா மாயையா உபாத்த விக்கிரகம். விக்கிரக அப்படின்னா கலகம் அப்படின்னு அர்த்தம். கலகம், சண்டை. கிருஷ்ணர் தன்னுடைய யோகமாயா சக்தியின் மூலமாக
யோகமாயா சக்தியின் மூலமாக யுதிஷ்டிரருடைய விவேக புத்தியை மறைத்து யுதிஷ்டிரருடைய மனசுக்குள்ள ஒரு கலகத்தை, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளார். அப்படிப்பட்ட கிருஷ்ணர், அதுதான் மாயையா பார்த்த விக்கிரகம் அப்படிங்கிற இந்த வார்த்தை குறிக்கின்றது. யோகமாய சக்தியின் மூலமாக யுதிஷ்டிர மகாராஜருடைய விவேக புத்தியை மறைத்து யுதிஷ்டிர மகாராஜருடைய மனசுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திய கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர் பீஷ்மருக்கு முன்னாடி வந்துள்ளார். அல்லது பீஷ்மதேவர் மேல இரக்கப்பட்டு கருணை உள்ள கிருஷ்ணர் பீஷ்மதேவருக்கு முன்னாடி வந்துள்ளார் அப்படின்னு ரெண்டு அர்த்தம். இங்க பகவான் பிரபுபாதர் எழுதுறார், பகவான் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கின்றார். பரமாத்மா மூலமாக எல்லா இடத்துலையும் இருக்கின்றார். அதே சமயத்துல கிருஷ்ணர் வந்து வைகுண்டத்துல கோலோக விருந்தாவனத்துல அவர் அங்கேயும் இருந்து லீலைகளை செய்து கொண்டு இருக்கின்றார். அதே சமயத்துல கிருஷ்ணர் ஒவ்வொரு அணுக்குள்ளையும் ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்துக்குள்ள பரமாத்மாவாக இருக்கின்றார். ஒன்னு வந்து கிருஷ்ணருடைய பகவான் அப்படிங்கிற நிலை மூலமாக, ஒன்னு பரமாத்மா அப்படிங்கிற நிலை மூலமாக. அந்த வைகுண்டத்தில் இருக்கின்ற பகவான் வந்து தன்னுடைய அந்தரங்க சக்தி மூலமாக இந்த உலகத்தில் அவதாரமாக தோன்றுகின்றார். பீஷ்மதேவருக்கு இந்த பகவானை பற்றியான எல்லா தத்துவங்களும் தெரியும். அதைத்தான் பிரபாவக்ஞ அப்படிங்கிற வார்த்தை குறிக்கின்றது. கிருஷ்ணருடைய நிலையை பற்றி தெரியும். கிருஷ்ணர் எப்படி தன்னுடைய அந்தரங்க சக்தி மூலமாக அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன், தன்னுடைய அந்தரங்க சக்தி மூலமாக கிருஷ்ணர் இந்த உலகத்தை தோன்றுகின்றார். அதுவும் அவருக்கு தெரியும். அதனால பீஷ்மதேவர் கிருஷ்ணரை பூஜையாமாச வழிபட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஒருத்தருக்கு கிருஷ்ணருடைய மகிமையை பத்தி தெரியும் பொழுது ஒருத்தர் அனிஷ்டித பஜன கிரியையிலிருந்து அனிஷ்டித பஜன கிரியான நிலையற்ற பக்தி பயிற்சி, நிலையற்ற பக்தி பயிற்சியிலிருந்து நிலையான பக்தி பயிற்சிக்கு எப்படி முன்னேறுவது அப்படின்னா, கிருஷ்ணருடைய பெருமைகளை பத்தி நம்ம பொறுமையாக கேட்க வேண்டும். இதைத்தான் பகவத்கீதை 10.7 சொல்லப்பட்டிருக்கு. 10.7 கிருஷ்ணர் சொல்றார். என்ன ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தோம்னா, பகவத்கீதை 10.7 கிருஷ்ணன் சொல்றார், ஏதாம் விபூதிம் யோகம் ச மமயோ வேத்தி தத்வதः சோவிகல்பேன யோகேன யுஜ்யதே நாத்திர சம்சயः. என்னுடைய விபூதிகள், என்னுடைய பெருமைகள், என்னுடைய சக்திகளை பற்றி யார் கேட்டு அதில் நம்பிக்கை ஏற்படுத்திக் கொள்கின்றார்களோ அந்த நபர் வந்து அவிகல்பேன யோகேன நிலையான பக்தி பாதையில் ஈடுபடுகின்றார். அதனால பீஷ்மருக்கு கிருஷ்ணருடைய பெருமைகள் தெரியும். அதனால் அவர் கிருஷ்ணரை வழிபட்டார். பிரபாவக்ஞ பூஜையாமாச. ஒருத்தருடைய நிலை புரியாம இருக்கும் பொழுது அந்த நபரை நம்ம சாதாரணமாக கருதுகின்றோம். ஒருத்தருடைய பெருமை தெரிந்த பொழுது அப்ப அந்த நபருக்கு சரியான மரியாதை கொடுக்கின்றோம். அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து அந்த பார்க்கடலை கடந்த பொழுது காலக்கூட்டம் அப்படிங்கிற விஷம் வந்தது. அப்ப விஷ்ணு வந்து தேவர்கள் கிட்ட சொல்றாங்க, நீங்க வந்து சிவபெருமான் கிட்ட போய் கேளுங்கள் அந்த விஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கு. சிவபெருமானுடைய பெருமையை உலகத்துக்கு
காண்பிப்பதற்காக விஷ்ணு வந்து தேவர்கள் கிட்ட அப்படி சொன்னார். அப்ப தேவர்கள் சிவபெருமான் கிட்ட போய் வேண்டுகோள் விடுத்த பொழுது சிவபெருமான் தன்னுடைய மனைவியினுடைய அனுமதியை கேட்டார். இந்த விஷத்தை குடிப்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள். அப்ப வந்து பொதுவா ஒரு கணவன் மனைவி கிட்ட விஷத்தை குடிப்பதற்கான அனுமதி கொடுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த மனைவி அனுமதி கொடுப்பாங்க? ஆனா பார்வதி விஷத்தை குடிப்பதற்கு அனுமதி கொடுத்தாங்க. எப்படி மனைவி கணவன் விஷத்தை கொடுப்பதற்கு அனுமதி கொடுத்தாங்க? அது பாகவதத்துல வர்ணனை வர்றது. ஏவம் ஆமந்திரிய பகவான் பவானீம் விஸ்வபாவனக தத்விஷம் ஜக்துமாரேபே பிரபாவக்ஞோ அன்வமோதத. பிரபாவக்ஞ அப்படிங்கிற அதே வார்த்தை அங்கேயும் வருகின்றது. நான் பார்வதிக்கு சிவபெருமானனுடைய சக்தியை பத்தி தெரியும். அவருக்கு இந்த விஷத்தை குடித்து ஜீரணிப்பதற்கான சக்தி இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அது தெரிந்ததுனால தன்னுடைய கணவனுக்கு அந்த அனுமதி கொடுத்தார். உத்தானுபாத் துருவர் வந்து காட்டுக்கு போன பொழுது உத்தானுபாத் புலம்பிக் கொண்டு இருந்தார். என்னுடைய மகன் காட்டுக்கு போறதுக்கான காரணமே நான் தான். என்னுடைய மகன் உயிரோடு இருக்கின்றானா இறந்து விட்டானா அப்படின்னு அவரை என்னுடைய மகன் செத்தே போயிருப்பா அப்படின்னு நினைச்சு அவர் புலம்பிக் கொண்டிருந்தார். அதற்கான காரணமே நான் தான் அப்படின்னு அவர் புலம்பிக் கொண்டு இருந்தார். அப்ப நாரதர் வந்து அவரை சமாதானப்படுத்துறார். மாமா சுச்சஸ்வ தனயம் தேவகுப்தம் விஷாம்பதே தத் பிரபாவக்யம் அவிஜ்ஞாய பிராவிருங்கே யத்யசோ ஜகத். பிரபாவக்யம் அவிஜ்ஞாய அப்படிங்கிற வார்த்தை வருகின்றது. நாரதர் சொல்றார், காட்டுக்கு போன துருவரை பத்தி நீங்கள் புலம்பாதீர்கள். அந்த துருவன் தேவகுப்தம் விஷாம்பதே, பகவானே உங்களுடைய மகனை காப்பாற்றிக் கொண்டு இருக்கின்றார். தத் பிரபாவம் அவிஜ்ஞாய, உன்னுடைய மகனினுடைய சக்தியை பத்தி மகனுடைய பெருமையை பத்தி உனக்கு தெரியவில்லை. அதனால தான் நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கின்றீர்கள். பிராவிருங்கே யத்யசோ ஜெகத், உங்களுடைய மகனுடைய பெருமை இந்த உலகம் முழுவதும் பரவிவிட்டது அல்லது பரவ போகின்றது. அதை பத்தி உங்க மகளுடைய பெருமையை பத்தி தெரியவில்லை, அதனால நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கின்றீர்கள் அப்படின்னு அந்த வார்த்தை வருகின்றது. இந்த மாதிரி பாகவதத்துல மற்ற இடத்துல இந்த பிரபாவக்யம் அப்படிங்கிற வார்த்தை வருகின்றது. நான் இதோட இது பார்ப்போம். இங்க பீஷ்ம தேவர் கிருஷ்ணருடைய பிரபாவத்தை பெருமைகளை தெரிந்ததுனால அவர் வந்து கிருஷ்ணரை வந்து பயபக்தியுடன் வணங்கினார். அடுத்த ஸ்லோகம். பாண்டுபுத்ரானுபாசீனான் பாண்டுபுத்ரானுபாசீனான் பிரஸ்ரயே பிரேம சங்கதான் பிரஸ்ரயே பிரேம சங்கத்தான் அப்யாச்சஷ்டானுராகாஸ்ரைர் அப்யாசஷ்டானுராகாஸ்ரைர் அந்தீபூதேன சக்ஷுஷா. பூதேன சக்ஷுஷா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்குகிற ஆசா பக்தி சாமி சில பிரபுபாதஜி. பாண்டு மகாராஜனின் மகன்கள் உயிரை விடும் நிலையிலுள்ள அவர்களது பாட்டனாரின் மீதுள்ள பாசத்தினால் பீடிக்கப்பட்டு அவர் அருகில் மௌனமாக அமர்ந்திருந்தனர். இதை கண்ட பீஷ்மதேவர் உணர்ச்சி ததும்ப அவர்களை பாராட்டினார். அன்பாலும் பாசத்தாலும் பூரிப்படைந்த அவரது கண்களில் ஆனந்த கண்ணீர் ததும்பியது. ஹரேஷ்ணன். பாண்டுபுத்ரான் உபாசீனான், அந்த பாண்டவர்களை பார்த்தவுடன், பாண்டு மகாராஜனுடைய புத்திரர்களை பார்த்தவுடன், அங்க அமர்ந்ததை பார்த்தவுடன் பிரஸ்ரய பிரேம சங்கத்தான், அவருடைய கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சது அந்த பாண்டவர்கள் மேல உள்ள அன்பினால. அப்யாச்சஷ்ட
அனுகிரகாஸ்ரைர் அந்தீபூத்தேன சக்ஷுஷா. அந்த பாண்டவர்கள் பிரஷ்ரய பிரேம சங்கத்தான், பாண்டவர்கள் பணிவுடன் மற்றும் அன்புடன் அங்கு அமர்ந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட பணிவுடன் அன்புடன் அமர்ந்திருந்த பாண்டவர்களை பார்த்து பீஷ்மருடைய கண்ணில் தண்ணீர் வந்தது. அந்தி பூத்தேன, அவருடைய கண்ணே கண்ணீரினால மறைக்கப்பட்டது. அப்ப அபியாச்சஷ்ட, அந்த பாண்டவர்கள் கிட்ட அவர் பேச ஆரம்பித்தார். பீஷ்ம தேவர் பாண்டவர்களை சிறு வயதிலிருந்து அவர் தான் வளர்த்து இருந்தார். நான் பாண்டு மகாராஜர் இறந்ததுக்கு அப்புறம் அப்ப பீஷ்ம தேவர் தான் அந்த பாண்டவர்களை வளர்த்து இருந்தார். பீஷ்ம தேவர் பாண்டவர்களை தூக்கி கொண்டு போவார். அப்ப பல சமயம் அவ்வளவு அன்பை கொடுத்து வளர்த்திருந்தார். அந்த பாண்டவர்கள் இப்ப அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் துரியோதனன் கௌரவர்கள் பாண்டவர்களை ஏமாத்தினார்கள். பீஷ்ம தேவருக்கு தெரியும் இந்த மாதிரி பாண்டவர்கள் எந்த தவறு செய்யவில்லை, அவர்கள் நிரபராதிகள், அவர்களுக்கு தவறுதலாக இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு, கௌரவர்கள் தான் ஏமாத்தி இருக்கார்கள் அப்படின்னு பீஷ்ம தேவருக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் பீஷ்ம தேவர் தான் எடுத்த சபதத்தினால நான் எப்பொழுதும் இந்த ஹஸ்தினாபுர ராஜாவுக்கு கீழே இருப்பேன் அப்படிங்கிற அந்த காரணத்திற்காக அவர் பாண்டவர்களுடைய பட்சத்தில் போக முடியவில்லை. அவர் துரியோதன பக்கத்துல தான் இருந்தார். இப்ப இவர் தன்னுடைய கடைசி காலத்துல பீஷ்ம தேவர் பாண்டவர்கள் யுதிஷ்டிர மகாராஜர் ராஜாவாகி விட்டார், அதை பார்க்கும் பொழுது பீஷ்ம தேவருக்கு அவர் தன்னுடைய ஆனந்தத்தை அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால தான் கட்டுப்படுத்த முடியாம அவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது, ஆனந்த கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அப்ப பீஷ்ம தேவர் பாண்டவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக பல கஷ்டங்களை அனுபவித்துள்ளார்கள் அதை நினைத்து கொண்டு இருந்தார். இப்ப பிரபுபாதர் எழுதுறார், பீஷ்ம தேவர் தான் பாண்டவர்கள் ராஜாவாக ஆகிவிட்டார்கள், இந்த யுத்தத்துல வென்று விட்டார்கள் அப்படின்னு போகும்பொழுது பீஷ்ம தேவருக்கு மிக உயர்ந்த திருப்தி ஏற்பட்டது. அதனால யுதிஷ்டிர மகாராஜருக்கு அவர் வாழ்த்து தெரிவிக்கின்றார். மகாபாரதத்திலையும் பார்க்கும்பொழுது பீஷ்ம தேவர் தன்னுடைய கடைசி காலத்துல அவருக்கு 3 உணர்வுகள் இருந்தது. முதல் உணர்வு என்னன்னா, யுதிஷ்டிர மகாராஜர் அரியாசனத்தில் அமர்ந்து விட்டார் அப்படிங்கிறதுக்காக பீஷ்ம தேவர் மிக மிக உயர்ந்த திருப்தியை அடைந்தார். இது முதல் உணர்வு. இரண்டாவது உணர்வு என்ன இருந்ததுன்னா, கிருஷ்ணர் நான் சாகும் தருவாயில கிருஷ்ணர் இங்கு தன்னுடைய தரிசனத்தை எனக்கு கொடுக்கின்றார். அதை நினைத்து அவருக்கு கிருஷ்ணர் மேல ஒரு ஆழ்ந்த நன்றி மனப்பான்மை இருந்தது. கிருஷ்ணர்கிட்ட ஆழ்ந்த நன்றி மனப்பான்மை, எனக்காக என்னை போன்ற தாழ்ந்த மனிதனுக்கு கிருஷ்ணர் தன்னுடைய தரிசனத்தை காண்பிக்கின்றாரு அப்படின்னு நினைச்சு ஒரு நன்றி மனப்பான்மை, அந்த உணர்வு இருந்தது. மூன்றாவது உணர்வு என்னன்னா, அவர் நினைச்சார் திரௌபதி அந்த சபையில துஷாசனன் திரௌபதியை துகிலுரியும் பொழுது திரௌபதி உதவியை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அந்த சமயத்துல நான் திரௌபதிக்கு உதவி செய்யவில்லையே அப்படின்னு நினைத்து அவர் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். இந்த 3 உணர்வு பீஷ்ம தேவனுடைய கடைசி காலத்துல இருந்தது. சந்தோஷம், யுதிஷ்டிர மகாராஜர் ராஜாவாகி விட்டார் அப்படிங்கிற அந்த சந்தோஷம், கிருஷ்ணர் எனக்கு தரிசனத்தை கொடுத்துள்ளார் அப்படிங்கிற ஒரு கிருத்தஜ்ஞதா நன்றி மனப்பான்மை, திரௌபதியை நான் காப்பாற்றவில்லை, திரௌபதிக்கு நான் உதவி செய்யவில்லையே அப்படிங்கிற அந்த வருத்தம். இந்த 3 உணர்வுகள், இந்த 3 உணர்வுகளுடன்
பீஷ்மதேவர் தன்னுடைய ஆஹ் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து பகவானுடைய திருவடியை அடைகின்றார். இப்ப அடுத்த ஸ்லோகத்திலிருந்து பீஷ்மதேவர் ஆஹ் பாண்டவர்கள் கிட்ட பேசுறாங்க. இந்த இந்த ஸ்லோகங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். அஹோ கஷ்டம் அஹோ நியாயம் अहो कष्टम् अहो न्यायम् யத்யூயம் தர்ம நந்தனாக यत्यूयम् धर्मनन्दनाः ஜீவித்தும் நார்ஹத கிளிஷ்டம் जीवितुम् नार्हत क्लिष्टम् விப்ர தர்மாச்சுதாஸ்ரயாக. विप्रधर्म अच्युताश्रयाः. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பீஷ்மதேவர் கூறினார், ஓ எவ்வளவு பயங்கரமான துன்பம், எவ்வளவு பயங்கரமான அநீதி! தர்மமே சொரூபமானவரின் மகன்களாக இருந்ததால் நல்லாத்மாக்களான நீங்கள் இவ்வளவு துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டியிருந்தது. அப்பெருந்துன்பங்களுக்கு இடையில் நீங்கள் உயிரோடு இருந்தது சாத்தியமாக கூடியதல்ல. இருப்பினும் பிராமணர்களாலும் பகவானாலும் தர்மத்தினாலும் நீங்கள் பாதுகாக்கப்பட்டீர்கள். ஹரே கிருஷ்ணன். இங்க பீஷ்மதேவர் சொல்றார், அஹோ கஷ்டம் அஹோ நியாயம். அஹோ அப்படின்னா ஐயோ அப்படின்னு அவர் வந்து பாண்டவர்கள் இவ்வளவு கஷ்டத்தை எதிர்கொண்டிருக்கின்றார்களே, அவர்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு அநியாயம் நடந்திருக்கின்றதே. எப்படிப்பட்ட பாண்டவர்கள்? யத்யூயம் தர்மநந்தனாக ஜீவித்தும் நார்கத கிளிஷ்டம் விப்ரதர்மா சுதாஸ்ரய. இந்த பாண்டவர்கள் வந்து விப்ர தர்ம அச்சுதாஸ்ரய, எப்பொழுதும் பிராமணர்கள் சொன்ன பேச்சை கடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள். பிராமணர்களுடைய ஆலோசனைக்கு ஏற்றபடி இவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தர்ம, எப்பொழுதும் தர்மத்தை கடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள். அச்சுதாஸ்ரயா, எப்பொழுதும் கிருஷ்ணரிடத்தில் சரணடைந்தவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட பாண்டவர்கள் ஜீவித்தும் ந அருகத கிளிஷ்டம், அப்படிப்பட்ட பாண்டவர்கள் இவ்வளவு கஷ்டத்தை எதிர்கொண்டிருக்க கூடாது. இவ்வளவு கஷ்டத்தை எதிர்கொண்டுவதற்கு பொதுவாக பாவம் செஞ்சவங்க தான் இவ்வளவு கஷ்டத்தை எதிர்கொண்டு இருக்கணும். ஆனா பிராமணர்களுக்கு அடிபணிந்த, தர்மத்தை எப்பொழுதும் கடைபிடித்த, கிருஷ்ணருடைய திருவடிகள் சரணடைந்த பாண்டவர்கள் இவ்வளவு கஷ்டத்தை எதிர்கொண்டிருக்க கூடாது. இவ்வளவு கஷ்டத்தை எதிர்கொண்டது வந்து இது வந்து முற்றிலும் அநியாயமானது. அகோ கஷ்டம் அகோ நியாயம் அப்படின்னு பீஷ்மதேவர் நினைச்சு வேதனைப்படுற. இங்க மற்றவங்க வந்து தர்மத்தை சரியாக கடைபிடிக்காத நபர்கள், பிராமணர்களுடைய பேச்சை கேட்காத நபர்கள், கிருஷ்ணருக்கு பக்தி இல்லாத நபர்கள் இவ்வளவு கஷ்டத்தை எதிர்கொண்டாருங்கன்னா அது வந்து எதிர்பார்க்க வேண்டிய விஷயம்தான். அதுல எந்த ஒரு குழப்பம் கிடையாது. ஆனா பாண்டவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை அனுபவித்திருக்காங்களே அப்படின்னு நினைச்சு அவர் வந்து வேதனைப்படுறார். பீஷ்மதேவர் வந்து இவர் மரண படுக்கையில படுத்து கொண்டு இருக்கார். அவருடைய உடம்புல உள்ள ஒவ்வொரு துளையிலையும் கூர்மையான அம்பு வந்து துளைக்கப்பட்டு இருக்கின்றது. அவருடைய உடம்புல உள்ள ஒவ்வொரு தோல்ல உள்ள ஒவ்வொரு தோல் பகுதியிலையும் ஒவ்வொரு இன்ச்சிலையும் கூர்மையான அம்பு துளைத்திருக்கின்றது. ஆனா அந்த சமயத்துல அவர் உடல் ரீதியாக அவ்வளவு உயர்ந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றார். பொதுவாக ஒரு ஊசி நம்ம வந்து ஒரு டாக்டர் ஒரு ஊசியை நம்ம வந்து ஒரு வினாடிக்கு குத்திட்டு இழுக்கிறார். ஆனா அந்த ஊசியை பார்த்தே பல பேர் வந்து பயப்படுறாங்க. அல்லது அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி நமக்கு வந்து மயக்க மருந்து கொடுக்கறாங்க. பீஷ்ம தேவருடைய
சரீரத்துல உள்ள ஒவ்வொரு பாகத்திலையும் ஒரு இன்ச்சு கூட இடைவெளி இல்லாமல் அப்படிப்பட்ட கூர்மையான அம்பினால் அவருடைய உடம்பு துளைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனா அந்த சமயத்துல பீஷ்ம தேவர் தன்னுடைய கஷ்டத்தை பத்தி சிந்திக்காமல் பாண்டவர்களுடைய கஷ்டத்தை பத்தி நினைக்கின்றார். இதுதான் ஒரு உயர்ந்த வைஷ்ணவருடைய மனப்பான்மை, பரதுக்க துக்கி. பாகவதத்திலையும் பல உதாரணங்களை பார்க்கிறோம். ஜடபரதரை ரகுகுண மகாராஜருடைய சேவகர்கள் கட்டாயப்படுத்தி அந்த பல்லாக்கை தூக்க வைக்கிறாங்க. ஜடபரதர் ஒரு பரமஹம்ச வைஷ்ணவர். ஜடபரதரை அந்த பல்லாக்கை தூக்கிறதுக்கு கட்டாயப்படுத்துறாங்க. ஆனா ஜடபரதர் அந்த சமயத்துல அந்த வீதியில உள்ள சில எறும்புகள் போய்கொண்டிருந்தது. நாங்க போறதுனால இந்த எறும்புகளுக்கு கஷ்டம் ஏற்படும் அப்படின்னு இந்த எறும்புகளுடைய கஷ்டத்தை பத்தி நினைக்கிறார். இந்த மாதிரி பீஷ்ம தேவர் அவர் பாண்டவர்களுடைய கஷ்டத்தை பத்தி நினைத்து கொண்டிருக்கார். இங்கே பிரபுபாதர் எழுதுறார், பீஷ்ம தேவர் இந்த குருக்ஷேத்திர யுத்தத்தை பத்தி நினைச்சு அவர் பாண்டவர்களுடைய கஷ்டத்தை பத்தி அவர் நினைக்க ஆரம்பிக்கிறார். பாண்டவர்கள் அநியாயமாகத்தான் அவங்க கஷ்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அந்த பாண்டவர்கள் எப்பொழுதும் விப்ர தர்ம அச்சுதாஸ்ரய இந்த மூணையும் சரியா கடைபிடித்து கொண்டிருந்தார்கள். பிராமணர்களுடைய ஆலோசனை, கிருஷ்ணருடைய அடைக்கலம், தர்மத்தை கடைபிடிப்பது. நீங்க பிரபுபாதர் எழுதுறார், ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில பிராமணர்கள் வைஷ்ணவர்களுடைய ஆலோசனையை பின்பற்றி தர்மத்தை கடைபிடித்து கிருஷ்ணனுடைய திருவடியில் சரணடைந்தார்கள்னா அவர்கள் வாழ்க்கையில புலம்புவதற்கு எந்த காரணமே இல்லை. அவங்க புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. சில சமயம் தற்காலிகமாக சில கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் ஆனா ஒருத்தர் நிலையாக விப்ர தர்ம அச்சுதாஸ்ரய கிருஷ்ண பக்தி, தர்மத்தின்படியான வாழ்க்கை மற்றும் பிராமணர்களுடைய ஆலோசனை இதை பின்பற்றி கொண்டு இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பிரபுபாதர் எழுதுறார். இந்த கருத்து முக்கியமானது. இந்த கருத்தை கூட 6வது ஸ்கந்தத்திலையும் தேவர்கள் ப்ரஹஸ்பதி அவமதிப்பது செஞ்சதுக்கு அப்புறம் தங்களுடைய சொத்து, பதவி, இருப்பிடத்தை எல்லாம் இழந்தார்கள் அசுரர்களால தோற்கடிக்கப்பட்டு. அந்த சமயத்துல தேவர்கள் பிரம்மாவு கிட்ட போய் ஆலோசனை கேட்கிறாங்க. அப்ப பிரம்மாவும் இந்த கருத்தை சொல்றார். 6.7.24 திரிபிஷ்டபம் கிம் கணயந்த்ய பேத்ய மந்த்ரா பிருகூணாம் அனுஷிக்ஷிதார்த்தா ந விப்ர கோவிந்த கவீஸ்வராணாம் பவந்த்ய பத்ராணி நரேஸ்வராணாம். அப்ப பிரம்மா என்ன சொல்றாருன்னா, இந்த சமயத்துல அசுரர்கள் தங்களுடைய ஆன்மீக வழிகாட்டியான சுக்கராச்சாரியரையினுடைய ஆலோசனை சரியாக பின்பற்றி கொண்டு வருகின்றார்கள். அதனால தான் அவங்க சக்தியை பற்றி உங்களை தோற்கடித்துள்ளார்கள். நீங்க உங்களுடைய ஆன்மீக வழிகாட்டியான ப்ரஹஸ்பதியை அவமதிப்பு செய்திருக்கீங்க, அவமரியாதை செய்துள்ளீர்கள் ப்ரஹஸ்பதி கிட்ட. ஆனா அசுரர்கள் சுக்கராச்சாரியை நன்கு வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதனால நீங்கள் சக்தி இழந்து அந்த அசுரர்களால் தோற்கடிக்கப்பட்டுள்ளீர்கள். ந விப்ர கோவிந்த கவீஸ்வராணாம் பவந்த்ய அபத்ராணி நரேஸ்வராணாம். ஒருத்தர் ஒரு ராஜா கிருஷ்ணரை, கோவிந்தரை வணங்கி கொண்டு பசுக்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுத்து கொண்டு
பிராமணர்களுக்கு சரியான மரியாதை கொடுத்து கொண்டு அந்த ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருந்தாருன்னா அப்படிப்பட்ட நபருக்கு வந்து எந்த விதமான துரதிருஷ்டமான விஷயம் வரவே வராது அப்படின்னு ஆணித்தரமாக சொல்றார். அதனாலதான் பிரபுபாதரும் எழுதுறாரு இந்த இதுல. பல பேர் ஆட்சிக்காக, கலியுகத்துல ஆட்சிக்காக என்னென்னலாம், திருப்பி ஆட்சியை கைப்பற்றதுக்காக என்னென்னலாம் செய்யறாங்க. திருப்பதி ஆட்சியை கைப்பற்றுவதற்கு இலவசத்தை கொடுக்கறாங்க, அதுக்கப்புறம் ஏமாத்துறாங்க, அல்லது சாராயத்தை வந்து மலிவு சாராயணத்தை தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்கறாங்க, பணம் கொடுக்கறாங்க. இந்த மாதிரி பல இது நம்ம பார்க்கிறோம். ஆனா பாகவதத்தின்படி பிரம்மா தேவர்கள் கிட்ட, தேவர்கள் வந்து மேல் உலகத்துக்கான அதிபதிகள், அவங்க பதவியை இழந்து விட்டார்கள். அவங்க பதவியை இழந்த பொழுது பிரம்மா தேவர்களுக்கு கொடுத்த அறிவுரை என்ன? இது முக்கியமான விஷயம். அப்ப தேவர்கள் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, யார் ஒருத்தர் ந விப்ர கோவிந்த கவீஸ்வரானாம் பவந்தி அபத்ராணி நரேஸ்வரானாம், யார் ஒருத்தர் பிராமணரை வணங்குகின்றார்களோ, பசுக்களை ரட்சிக்கின்றார்களோ, கோவிந்தரை யார் வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு வந்து கட்டாயம் அபத்ராணி ந பவந்தி, துரதிருஷ்டமான விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில கட்டாயம் நடக்காது அப்படின்னு ஆணித்தரமாக சொல்றார். ஆனா பாண்டவர்கள் விப்ர தர்ம அச்சுதாஸ்ரயா, பாண்டவர்கள் பிராமணர்களை எப்பொழுதும் வழிபட்டார்கள், தர்மத்தை கடைபிடித்தார்கள், பசுக்களுக்கு தகுந்த பாதுகாப்பை கொடுத்தார்கள், கிருஷ்ணரை வணங்கினார்கள். அப்படி இருந்தாலும் பீஷ்மதேவர் சொல்றார், உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சு அவர் ஆச்சரியப்படுறார். இதற்கான காரணம் என்னன்னா நம்ம அடுத்த ஸ்லோகங்கள்ல பார்ப்போம். இது வந்து பாண்டவர்களுடைய வாழ்க்கையில வந்த கஷ்டம் வந்து நேரடியாக கர்மத்தினால வந்தது கிடையாது, கிருஷ்ணராலேயே நேரடியாக கொடுக்கப்பட்டது. ஏன்னா கிருஷ்ணர் பாண்டவர்களுடைய பெருமையை உலகத்துக்கு காண்பிக்க விரும்பினார். இதை பத்தி நம்ம விவரமாக அடுத்த வாரத்துல பார்ப்போம். எனக்கு வேற எது இருக்கு, இதோடு நான் முடித்துக் கொள்கின்றேன். ஹரே கிருஷ்ணன். கேள்விகள் இருக்கா? கேள்வி இருந்தா இதோடு முடித்துக்கோம். ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय, गौर भक्त वृंद।